வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா நேற்று தான் வந்துட்டு ஒரு ரூல் பிரேக், அதாவது இது வரைக்கும் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்து அந்த இதை வந்துட்டு நேற்று டமான்னு உடச்சிட்டாங்க. காரணம் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளாப்பை தான் கொடுத்துருக்கு. பெருசாக வந்துட்டு ஒரு டிஆர்பியை கொடுக்குறதோ இல்லை பிக் பாஸ் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குமான்னு நினச்சா வெறும் எதுவுமே கொடுக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக அந்த கோடை வந்து அழிச்சிட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கிடையாது, இனிமேல் எப்பயும் போல் வந்து எல்லாரையும் அடிக்கலாம், இண்டிவிஜுவல் கேம் விளாடுங்க, யாரையும் சார்ந்து இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, என்ன நடக்க போது தெரியலன்னு. இப்போ என்னென்னா வெறித்தனமாக ஃபஸ்ட்டு வாரத்தில், அதாவது இப்போ எல்லோரும் யூனிட்டி ஆனதுக்கப்புறமா சிங்கிளாக விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டாஸ்க்கே பயங்கரமாக ஒரு டாஸ்க் வரப்போகுது. என்னென்னா பொம்மை டாஸ்க்கு. ஸோ பொம்மை டாஸ்க்கை கேட்டால் பேரை கேட்டாலே சும்மா அதிர்தலைன்ற மாதிரி அதில் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு நம்மளுக்குன்னா நிறைய கிடச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அசீம் சேசல் நிறைய சண்டைகள், அந்த தனலட்சுமி பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் தமால் டிமில் ஊழ்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் நடந்துச்சு. சிபிராஜ் அந்த கூண்டுக்குள்ளே வந்துட்டு சண்டை போட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து போகுது. ஸோ இவங்களாம் இதை எப்படி கையாள போகிறாங்கன்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களாம் வாழணும், இண்டிவிஜுவலாக பண்ணணுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சீசன் 8 வரப்போகுது. ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஒரே துறையை சேர்ந்தவங்க, ஒரே சேனலில் இருக்கவங்க, அதனால் வந்துட்டு எல்லாருமே முறைச்சிப்பாங்கன்றது இன்னும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் வந்திருப்பாங்க, மீது எல்லாமே வேறு துறையில் இருந்தவங்க எல்லாருமே ஈஸியாக வந்துட்டு முறைச்சிப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம முகத்தை பார்க்கணுமே, திரும்ப ஒரு சீரியல் வரும்போது அவங்க கூட நடிக்கணுமேன்ற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து முறைச்சிக்கிறதே கிடையாது. எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவான், இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குன்ற மாதிரியே வந்துட்டு போகிறாங்க. அதனாலே வந்து இந்த கோடை உடச்சாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், சேனலில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போட்டு நம்ம மேலே தப்பு தான் சொல்லிட்டு அந்த டீமே வந்து யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ ஆனால் இன்றைக்கி வரப்போகிற இந்த வீக்லி டாஸ்க் பொம்மை டாஸ்கில் யாராலும் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த பொம்மை டாஸ்க் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த பொம்மை டாஸ்க் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபயராக இருந்த மாதிரி இருக்குமா, இல்லை இதையும் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி உப்பு சப்புலாம் போனாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.